சரத்குமார் யார், எப்படி அரசியலுக்குள்ளே வந்தார், எப்படி சினிமாவில் ஜெயித்தார், அவருடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார். பெங்களூருக்கு பேக் செய்யப்பட்டார். யார்? மிஸ்டர் மெட்ராஸ். அங்கே போகிறாரு. 2000 பத்திரிகையை பேப்பர் பாய் ப்ளஸ் மேலாளர். சைக்கிளில் போய் பேப்பர் போடுவாராம் வீடு வீடா. சரத்குமார் உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டாம சரத்குமார், நடிகர் சங்க சரத்குமார். இவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, சாதாரண ரெண்டு இட்லி சாப்பிட்டா 10 சட்னி வேணும். இட்லிக்கே 10 சட்னினா அப்போ பல கோடி கடன் ஆகத்தான் செய்யும். இந்த கடனை அடைக்கணும். என்ன பண்ணுறது? ஒரே வழி. அன்னைக்கு ரேடன் டிவியில் புகழ்பெற்ற தயாரிப்பாளர் யார்? ராதிகா தான் அந்த கடனை அடைக்குது. ஈழ பிரச்சனை ஜரூராக இருக்கும்போது மன்மோகன் சிங் முன்னாடி அனைத்து கட்சி கூட்டத்தில் திருமாவளவன் ஈழப்புலிகளுக்கு ஆதரவாக பேசுறாரு. ராதிகா எதிராக பேசுது. ஏன்னா வளர்ந்தது பிறந்தது எல்லாமே அந்த அம்மா கொழும்பு. இந்த அம்மா இலங்கை அரசுக்கு ஆதரவாக மன்மோகன் சிங் கிட்ட பேசுது. சிறுத்த கோவம் என்ன ஆகும்? கிளாமர் மூஞ்சி டேமேஜ் ஆயிடும். இப்படியான நிலைமை உருவாகிற பொழுது திருமாவளவன் அந்த அம்மா காம்ப்ரமைஸ் தெரியாமல் நடந்து போச்சு, பண்ணிச்சு. அதோட திருமாவளவன் பிரச்சனை பெருந்தன்மையை விட்டுறாரு. அதிமுக வெற்றி பெற்ற பிறகு நாடார் மகாஜன சங்க சொத்துக்கள் 10,000 கோடிக்கு. மதுரையில் இருக்கிற நாடார் சங்க கட்டடங்கள், லாட்ஜுகள், விடுதிகள்லாம் பூட்டப்பட்டு சரத்துக்கு மட்டும் சாய் வந்துச்சு. அந்த கட்சியில் இருந்த மூத்த IAS அதிகாரி துணையோடு கரிக்கோடு ராஜு ஜெயலலிதாவிட்ட பேசி அந்த திட்டத்தை முறியடிக்கிறார். அப்படி முறியடிக்கலைன்னா இன்னைக்கு அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? அவர் ஒரு மருத்துவர் ராமதாஸா மாறி. சூப்பராக சொன்னார். அவர் ஒரு மருத்துவர் ராமதாஸா மாறி. மோடி நல்லவர் வல்லவர்னு சொல்லி படம் எடுப்பாங்கல்ல, இதில் வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ஒதுக்குறாங்க. இதை பூரா குஷ்பு தான் அங்கே டெல்லியில் உட்காந்து அரசுக்கு ஆதரவான அந்த படங்களை, விளம்பர படங்களை மொத்தம் 500 கோடி ரூபாய் டெண்டரை எடுத்துட்டு வந்தோம். ராதிகா சரத்குமார் அங்கே போனதுனால 250 கோடி ரூபாய் இவர்களுக்கு பிரித்து கொடுப்பதாக ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை பாஜகவில் இணைச்சிருக்கார் சார். சரத்குமார் யார், எப்படி அரசியலுக்குள்ளே வந்தார், எப்படி சினிமாவில் ஜெயித்தார், அவருடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார். இந்த சரத்குமார் உடைய தந்தையார் ராமநாதன். இவர் டெல்லியில் ஒரு மத்திய அரசு அதிகாரி. இவரோட ஒரு சகோதரன், ஒரு சகோதரி. இவர் கடைக்குட்டி. ஆனால் இவர் 7 பாஷை பேசுவார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ். டெல்லியில் பிறந்து வளர்ந்ததுனால அத்தனை மொழியும் எளிதாக கற்றுக்கொள்வதற்கு இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. ஏன்னா அந்த PIP காலனி, மத்திய அரசாங்க அதிகாரிகளுடைய குவார்ட்டர்ஸ். இங்கே தமிழ் குடும்பம் இருக்கும், தெலுங்கு குடும்பம் இருக்கும், எல்லாம் மத்திய அரசு அதிகாரம், கன்னட குடும்பம் இருக்கும். அப்போ எல்லாருமே இப்போ படிக்க போகும்போது, விளையாட போகும்போது அவன் தெலுங்கில் பேசுவான், கன்னடத்தில் பேசுவான், மலையாளத்தில். அப்போ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். எல்லா மொழியும் அவருக்கு தெரிந்தது. இவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இவர் அப்புறம் சென்னை வந்துடுறார். சென்னை வந்த பிறகு 78 ஆணழகன் போட்டி. இந்த ஆணழகன் போட்டியில் மிஸ்டர் மெட்ராஸாக இருந்து சினிமாவில் வாய்ப்பு தேடுறார். வாய்ப்பு தேடுகிற பொழுது இவருடைய அக்காளின் கணவர் தான் மறைந்த தினகரன் KPK கந்தசாமி. எப்படி இவருக்கு அக்காவுடைய கணவர்னா, அவர் ஆதித்தனாருடைய மருமகன். ஆதித்தனாருடைய மகளையில் கட்டியிருக்கணும். இவங்க எப்படி சம்பந்தினா, அந்த அம்மா இறந்து போச்சு. முதல் மனைவி இறந்து போனதுக்கு பின்னாடி 2வது மனைவி தான் சரத்குமாருடைய அக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. என்ன கதைன்னா, ஏன்னா நம்ம பல வரலாறுகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம். KPK சென்னை பிரசிடென்சியில் ஒரு உதவி பேராசிரியர் இருக்கிற பொழுது கல்லூரியில் படிக்கிற மாணவி சரத்குமார் அக்கா. அப்போ 2 பேருக்கும் லவ், காதல் தொடர்கிற பொழுது இதை அறியாத ஆதித்தனார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை யாருன்னு கேட்டால் உதவி பேராசிரியர்
கேபி கந்தசாமி, அவரும் காயாமொழி நாடார். இந்த காதலை தெரியாமல் கட்டி வச்சிடுறார். யார்? ஆதித்தனார். அதாவது தினத்தந்தி பெரிய நிறுவனத்தில் சீப்பா ஆதித்தனார் கட்டி வச்சிடுறாரு. கட்டி வச்சா இப்படி ஓடிட்டுருக்கு. இப்படி ஓடிட்டுருக்கிற நேரத்தில் அந்த அம்மா இறந்துடுது. ஒரு குழந்தைய பிறந்த பிறகு அந்த குழந்தை தான் நீங்கள் குமரன், கேபிகே குமரன். கடைசியாக தினகரனை பூரா சன் டிவிக்கு விற்றார்ல, அவர் குமரன் பிறந்தோம் அந்த அம்மா இறந்துடுது. இறந்த பிறகு சரத்குமார் அக்கா இந்த லவ் இருக்கிற காலத்தில் கல்யாணம் ஆன பிறகு இந்த லவ் தொடரக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுறார், சரத்குமாரோடைய அப்பா கல்கட்டாவுக்கு ஒரு தீப்பெட்டி மொத்த வர்த்தகர் கொடுத்து கட்டி கொடுத்து கல்கத்தாவுக்கு பேக் பண்ணிடுறார். யாரை? சரத்குமாரோடைய அக்காவை. அப்போ அந்த அம்மா அங்கே போயிடுச்சு. அங்கே போன பிறகு கேபிகே கந்தசாமியினுடைய மனைவி ஆதித்தனாருடைய மகள் இறந்த பிறகு இவர் நேராக எங்கே போகிறாரு? கல்கட்டா போகிறாரு. கல்கட்டா போய் அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய முன்னாள் காதலியான இன்னொருவருடைய மனைவியான அதை கூப்பிட்டு வந்துடுறார். யார்? கேபிகே கூட்டிகிட்டு வந்துடுறார். கூட்டிகிட்டு வந்து சென்னையில் செட்டில் ஆகிடுறாரு. அப்போது சரத்குமாரும் மச்சான் வீட்டில் செட்டில் ஆகிடுறாரு. அப்போ மச்சான் தான் தினகரன் பத்திரிகையினுடைய அதிபர். அப்போது இதை எப்படி இப்போ பத்திரிகை துறைக்கு வராருன்னா, தன்னுடைய முதல் மனைவி இருக்காங்கள்ல சீப்பா ஆதித்தனாருடைய மகள். ஆதித்தனார் கடைசியாக எங்கே போய் இருந்தார்னா சேரன்மாதேவியில் ஒரு ஆசிரமத்தில் செட்டில் ஆகிட்டார். அது ஒரு பெரிய வரலாறு, அது பேசினா காலையில் விடிஞ்சிடும். அதனால் அப்போ ஓடி போய் மக அழுகுது, என்னப்பா என்னை இப்படி கை விட்டுட்டு போகிறேன்னு. ஏம்மா நானே ஆசிரமத்தை நோக்கி போகிறேன், சிவந்தி என்னை அடித்து விரட்டிட்டான், தன்னுடைய மகன் என்னை அடித்து விரட்டி எல்லாத்தையும் பிடுங்கிட்டான். அப்போது நான் என்னம்மா செய்கிறது, எங்கள் 2 மாலை முரசு இந்த தினத்தந்தி அறக்கட்டளைக்குள்ளே வரல, இது நீ வச்சுக்க. இப்படித்தான் இவர் பத்திரிகையாளராக மாறுறார். யார்? சரத்குமாருடைய மச்சான். மாறின பிறகு இப்போ தினகரன் அலுவலகம் இருக்குது மயிலாப்பூரில், கச்சேரி ரோட்டில். அது ஒரு காலை பத்திரிகையினுடைய அலுவலகம். அதை அந்த காலத்தில் பஞ்சாயத்து பண்ணி காமராஜ் வாங்கி கொடுக்குறாரு. இதுதான் தினகரன் அலுவலகம். தினகரன் பத்திரிகை ஆரம்பித்து திமுகவில் தன்னை இணைச்சிக்கிறார். அரசியல் அதிகாரம் வேணும், தன்னை இணைச்சிக்கிறார். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேபிகே இடம் அரசியலுக்கே வராத திரைப்பட நடிகராக இருந்த என்டிஆர் தன்னுடைய பங்களாவை வித்தர்றார். யாருக்கு? சரத்குமார் மச்சானான கேபி கந்தசாமிக்கு. இந்த பங்களாவை விற்ற பிறகு இங்கே இருக்கிற அடையாறில் இருக்கிற பங்களா விற்ற பிறகு படம் பூரா அவருக்கு ஃப்ளாப் ஆகுது. படம் போய் சோசியம் பார்க்குறாரு. சோசியம் பார்த்தா, நீ தெற்கு நோக்கி இருக்கிற உன்னுடைய பூர்வீக சொத்தை விற்றுட்ட, அதனால் உன்னுடைய உன்னுடைய எல்லா ஐஸ்வர்யம் போச்சுட்டாங்க. யார்? சோசிகாரன். அப்போ திருப்பி வந்து கேபி கிட்ட வீட்டை கேட்குறாரு, அப்பா நான் கொடுத்த காசு கூட வீட்டை கொடுப்பா, எனக்கு எல்லா ராசியும் போச்சுன்னு. எனக்கு இப்போ தான் ராசியே வந்திருக்கு, எனக்கு இப்போ தான் ராசியே வந்திருக்கு, நான் எப்படி உனக்கு கொடுக்கறது? கொடுக்க முடியாது. நான் இப்போ 10 எடிஷன் ஆரம்பிச்சிட்டேன். தினகரன் 10 எடிஷன் ஆரம்பித்து பரபரப்பைய மாமனாருக்கு போட்டியா, தினத்தந்தி மாமனாருக்கு போட்டியாக போயிட்டுருக்கு, இதை நான் உனக்கு கொடுக்க முடியாதுங்கிறாரு. இல்லைப்பா, எனக்கு நான் டபுள் மடங்கு பணம் தர்றேன். யார்? ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடைய மாமனார். அதெல்லாம் கொடுக்க முடியாது தெரிஞ்சப்பார். எம்ஜிஆர்கிட்ட போகிறாரு, ஏப்பா நீ இப்போ முதலமைச்சர் இருக்க, சொல்லி அது வாங்கி கொடு, அந்த வீடு எனக்கு கொடுத்ததுலேருந்து எனக்கு நிம்மதியாக போச்சு, எல்லா படமும் அட்ரப்பிளாப்பு, நானே வந்து கிருஷ்ண பகவான் ஆத்மாவுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவங்கள்ட்டெல்லாம் உனக்கு சண்டைக்கே போக முடியாது. எம்ஜிஆர் சொல்கிறார், ஏன்? பெரிய பத்திரிக்கை ஜாம்பவான்கள் என்னை போட்டு கிழிச்சு என்னை ஒழிச்சே போடுவாங்க, எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தான் என்டிஆர் யோசிக்கிறார், நம்ம இவ்வளோ பெரிய திரைப்பட நடிகர் நம்மளை ஆந்திரா பூரா கும்பிடுறான், தேவடான்னு நம்மளை நடந்து போனால் மண் எடுத்து பூசிக்கிறான், நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து வாங்க முடியலையே. அப்போது அரசியல் பலம் இவ்வளோ தூரம் இருக்கா, நானே முதலமைச்சர் ஆகிறேன். யார்? என்டிஆர். அப்போ இப்படி தான் அவரே அரசியலுக்கு வர்றாரு. யார்? எதுக்கு?
வீட்டை இழந்த வீட்டை மீட்க முடியல. இங்கே பத்திரிக்கையாளரை பார்த்தா யார் பயப்படுறா? எம்ஜிஆர் பயப்படுறாரு. நானே தலை இப்படி தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. வந்த பிறகும் வீட்டை மீட்க முடியல. அதுவே ரெண்டாவது கதை. அப்போது இதுதான் கேபிகே கந்தசாமியுடைய கதை. அப்போது மச்சான என்ன பண்ணுறாரு, பெங்களூரில் ஒரு எடிஷன் ஆரம்பிக்கிறார். பெங்களூரில் ஒரு எடிஷன் ஆரம்பிக்கிறேன், நீ அங்கே போய் பார்த்துக்கோ. எங்கே? பெங்களூர் எடிஷனை. பெங்களூருக்கு பேக் செய்யப்பட்டார். யார்? சரத்குமார். மிஸ்டர் மெட்ராஸ் அங்கே போகிறாரு. அங்கே போனால் அங்கே வந்து முதல்ல அடிக்கப்பட்ட பத்திரிக்கை 2000 பத்திரிக்கை. 2000 பத்திரிக்கையை இவர் தான் தலைமை நிருபர், பேப்பர் பாய் ப்ளஸ்ஸு மேலாளர் மச்சான் பத்திரிக்கையில். அப்போது சைக்கிளில் போய் பேப்பர் போடுவாராம் வீடு வீடாக. சரத்குமார் உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டாம சரத்குமார், நடிகர் சங்க சரத்குமார், இன்றைக்கி ராதிகாவினுடைய 3வது புருஷர் சரத்குமார், ராதிகாவின் 3வது கணவர். நான் பொய்யெல்லாம் சொல்லிங்க, உண்மையை சொல்கிறேன். முதல் கணவர் பிரதாப் போத்தன், 2வது ஒரு ஆங்கிலேயன், 3வது சரத்குமார். தினகரன் பத்திரிக்கை டெவலப் ஆகுது. டெவலப் ஆகிட்டு இருக்கிற பொழுது இவருக்கு நீங்கள் அந்த பெங்களூரில் எல்லாருமே என்ன பண்ணுறான், சினிமா பக்கத்தை வாங்கி வாங்கி போட்டு படிக்கிறான். சினிமா பக்கம் போட்டால் தினகரன் விற்கிது. பேப்பரை வாங்கின உடனே வெள்ளித்திரைக்கு வெள்ளித்திரைக்கு போயிடுறான். போய் அங்கே இருக்கிற நடிகைகளை பூரா பார்க்குறான். நடிகர்கள் 2வது தான் பார்க்குறான். அப்போ இதுதான் என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அரசியலை பற்றி எழுதுகிறோம், எவ்வளவோ விஷயங்களை சொல்கிறோம், ஒரு பயிலும் படிக்க மாட்டேங்கிறானே, எல்லாம் சின்னத்திரை வெள்ளித்திரைக்கு பக்கமெல்லாம் போயிடுறான். அப்போது நம்மளே நடிகரானா என்ன? இங்கே இருந்த மச்சாங்கிட்ட பேப்பர் போட்டுட்டு கடைசி வரைக்கும் பேப்பர் தான் போடணும். கிளம்பி எங்கே வராரு? கோடம்பாக்கம். கரெக்டாக குதிச்சிட்டார். கோடம்பாக்கத்தில் குதிச்சு நீங்கள் சினிமா கம்பெனியில் அலைஞ்சு ஒரு சீனை பிடிச்சிட்டார். முதல் படம் தெலுங்கு படம். இங்கே எதாக இருந்தாலும் பரவாயில்லையா, என் மூஞ்சியை காமி. தெலுங்கு படம். 2வது 1988 கார்த்திக் அம்பிகா கதாநாயகியா நடிக்கிற படம் கண் சிமிட்டும் நேரம். அதில் தான் தமிழ் படத்தில் முதல்ல தலையை காமிக்கிறார். தலையை காமிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஆர்கே செல்வமணி எடுத்த படம் புலன் விசாரணை. இதில் வந்து வில்ல வேடம் கேஎஸ்கே ரவிக்குமாரை போட்டு சேரன் பாண்டியன் முதல் படம். கிராமம் பூரா போகுது, ஃபுல்லாக ஹிட் ஆகுது. சேரன் பாண்டியன் அப்போது கதாநாயகனாக வந்துட்டார். அடுத்து நீங்கள் கேப்டன் பிரபாரம் படத்தில் விஜயகாந்த் கூடிய ஒரு நல்ல ரோல் இருக்கியா, நடியா. நாட்டாமை கேஎஸ் ரவிக்குமார் பிச்சுட்டு போயிடுது. அடுத்து சூரிய வம்சம், அதுவும் இவரை ஒரு சுப்ரீம் ஸ்டார். என்ன ஸ்டாரு? சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கார், இவர் சுப்ரீம் ஸ்டார். சுப்ரீம் கோர்ட் மாதிரி இவர் சுப்ரீம் ஸ்டார். ஆமாம், இவர் ரஜினிகாந்த் ஹைகோர்ட்னா இவர் சுப்ரீம் கோர்ட்டு. இந்த பயிரெல்லாம் முதல்ல விரட்டி விடும் இந்த நாட்டை விட்டு. கோர்ட் அசிங்கப்படுத்துகிறானுவோ. அப்போ இவர் சூப்பர் ஸ்டார், அவர் சுப்ரீம் ஸ்டார். இப்படி ஓடுது. இப்போ ஓடின பிறகு இந்த சூரிய வம்சம் சூப்பர் ஸ்டார் இதுதான் இவரை ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர் ஆக்குது. இந்த நேரத்தில் தான் ஐயா படம் வருது. அதில் நயன்தாரா ஜோடி. செய்திகளை சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ இது அவருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஒரு விஷயத்தை கடந்து வந்துட்டோம். பெங்களூரில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவருக்கு நண்பராகிறார். ஐஏஎஸ் அதிகாரி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அப்போ சொல்கிறார், நான் வந்து ரிப்போர்ட்டெல்லாம் இல்லைங்க, எங்கள் மச்சான் தான் ஓனர், கேபிகே எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான், நான் வந்து இந்த பத்திரிக்கையை டெவலப் பண்ணுறதுக்காக வந்தேன். இப்படி சொல்லி அவருடைய மகளை லவ் பண்ணுறார். பேப்பர் பையனை லவ் பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ இவர் தான் 7 லாங்குவேஜ் பேசுவார். என்னடா சைக்கிளில் வர்றான் 7 லாங்குவேஜ் பேசுகிறான். நான் டெல்லியில் படித்தேங்க, எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிங்க அப்படின்னு சாயாவை வெளியே கூட்டிகிட்டு போய் சாயாக்குடி கூட்டிகிட்டு போயிடுறாரு. சாயாவை இவரும் நண்பிகள் ஆயிடுறாங்க. கடைசியில் திருமணம் நடக்குது, வரலட்சுமி அம்மா. அப்போ இதுதான் இவருக்கு திருமணமான வரலாறு. இதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, திரைப்பட துறைக்கு வந்துட்டார். திரைப்பட துறைக்கு வந்த பிறகு நீங்கள் 2000
ஒன்றில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். அரசியல் 4 தான் பதிவு பண்ணுறாரு. 1லேயே அரசியலுக்கான அடித்தளம் போட ஆரம்பிக்கிறார். போட ஆரம்பித்த உடனேயும் இவர் பார்க்குறாரு, நம்மளும் முதலமைச்சர் தகுதி வந்துருச்சே, முதலமைச்சர் தகுதி நமக்கு வந்துருச்சே. அப்போது இவர்கிட்ட பேச போனால், நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீன்னு தெரியுமா? வெள்ளை எம்ஜிஆர் கிட்ட பேசிட்டு, வெள்ளை எம்ஜிஆர் பேசிகிட்டு இருக்கு. விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னா வெள்ளை எம்ஜிஆர். சாதாரண ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? அடுத்த முதலமைச்சர் நான் தான், இப்படி சொல்ல ஆரம்பிச்சு வர ஜர்க்காயிருவான். ஒருவேளை ஆனாலும் ஆயிடுவாரோ. படம் ஓடுதியா, 100 நாள் ஓடுதியா, எடுத்தால் தியேட்டர் டிக்கெட்டே கிடைக்கல. அப்போது இப்படி ஓடுது. இதுக்கு நடுவில் ராயப்பேட்டை பெனிஃபிட் ஃபண்டில் 50 லட்ச ரூபா வாங்கி படம் எடுத்து நட்டமாக போச்சு. சொந்த படம் எடுக்கிறார், சொந்த படம் எடுத்து நட்டமாக போச்சு. நட்டமாக போன பிறகு அப்புறம் போய் அன்பு செல்லிக்கிட்ட கடன் வாங்குறாரு, அதுவும் ஃப்ளாப் ஆகி போச்சு. ராயப்பேட்டை பெனிஃபிட் ஃபண்ட்லேயும் கடன்காரன் போது துரத்த ஆரம்பிச்சிட்டான். இவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, சாதாரண 2 இட்லி சாப்பிட்டா 10 சட்னி வேணும். அதுக்கு இட்லி 2 தான், சட்னி எவ்வளவு? 10. துபாய்க்கு இவரும் ராதிகாவும் துபாய் போயிருக்காங்க. போய் ஒரு வாட்சு கடை, உலகத்தில் அதுதான் துபாயிலே ரொம்ப ஃபேமஸான வாட்சு கடையாம். அதாவது $1000 $1 கோடி வரைக்கும் அந்த கடையில் வாட்ச் இருக்குமா. தங்கம், வைரம், வைடூரியத்துலேயே. உள்ளே போனோடனே வாட்ச் விலை கேட்குறாரு, அவன் இவர் கண்டுக்க மாட்டேங்கிறான். ஏன்? துபாயில் அரபு ஷேக்கு வந்தால் உடனே வந்து கொடுப்பான். எல்லாம் பார்த்துட்டு போகிற கோஷ்டிடா, பார்த்துட்டு போகிற கோஷ்டி, இன்னும் வாங்க மாட்டானுங்க. ஏசி காற்று வாங்கிறது வந்து வந்துருக்கானுவா. கையேந்தி போன சாப்பிட்ற ஆள் மாதிரி தானே. 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் சொல்ல என்ன வேணும்னு கேட்பான். இப்போ சொன்ன உடனே என் கோவம் வந்துருச்சு. இந்த வாட்ச் என்ன விலைப்பா? இது 6 லட்ச ரூபா. பேக் பண்ணு. பயந்துட்டானா யார்? வாட்ச் கடைக்காரன். பேக் பண்ணுப்பா. அந்த வாட்சை வாங்கி கூட இன்றைக்கி வரைக்கும் பிரிக்கவே இல்லையா. ஏன் அப்படின்னா, சுயமரியாதை பாதிக்கப்பட்டுருச்சு. என்னை பார்த்து அவன் இந்த வாட்சை வாங்க போகிறானான்னு ஒரு ஏளனமாக வரவே மாட்டேன்ட்டான். இந்த மாதிரி தான் சரத்குமாருடைய கேரக்டர். அப்போது இட்லிக்கே 10 சட்னினா அப்போ பல கோடி கடன் ஆகத்தான் செய்யும். இப்போ கடன் ஆகி போச்சு. இந்த கடனை அடைக்கணும், என்ன பண்ணுறது? ஒரே வழி, அன்றைக்கி ரேடன் டிவியில் புகழ்பெற்ற தயாரிப்பாளர் யார்? ராதிகா தான் அந்த கடனை அடைக்குது. ரொம்ப நெருக்கடி வந்து உதவி கேட்குறாரு போய் ராதிகாட்ட உதவி கேட்டோன்னையும் ராதிகா ராயப்பேட்டை பெனிஃபிட் பண்ண படத்தை அப்போ தான் அந்த அம்மா 50 லட்ச ரூபாய்க்கு கடனை அடைக்குது. அடைச்சோன்னையும் பார்த்தாரு, கடனை அடைச்சிருச்சு, திருப்பி நம்ம கடனை அடைக்க முடியாது. அப்போ வாழ்க்கை முழுக்க கட்டு போட்டுருவான் முடிவு பண்ணி. நேராக ராதிகாவுக்கு கழுத்து நீட்டிட்டார். இல்லை ராதிகா இவருக்கு கழுத்து நீட்டிச்சு. எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இவர் ராதிகா கழுத்து நீட்டினாலும் சரி, ராதிகா இவருக்கு கழுத்து நீட்டினாலும் சரி, கணவன் மனைவி ஆகிட்டாங்க. அப்படி ஆகிற பொழுது இவருக்கு ஒரு மனைவி சாயா. ராதிகாவுக்கு முன்னால் 2 கணவர். அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க அங்கே இருக்குது. இவருக்கு பிறந்த குழந்தை வரலட்சுமி தங்கச்சியும் இருக்குது. எல்லாம் ஒரே வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் ஒரே வீட்டுக்கு. இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்குது, அதுவும் அங்கேயே இருக்குது. அரசியல் ஆசை வந்த பிறகு சமத்துவ மக்கள் கட்சி. இதுக்கு நடுவில் என்னென்னா, அரசியல் ஆசை ஏன் வருதுன்னா, நடிகர் சங்க தலைவராகிறார். நடிகர் சங்க தலைவர் மச்சானும் யார்? ராதாரவி ராதிகாவுடைய சகோதரன். அப்போது மச்சான் நடிகர் சங்கத்தை கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது எம்ஜிஆர் சினிமாவில் தானே முதலமைச்சர் ஆனார், விஜயகாந்த் சினிமாவில் இருந்து தானே எதிர்கட்சி தலைவர் ஆனார். அதனால் மச்சான் பேசிக்குவாங்களாம். மாப்பிள்ள அடுத்த சிஎம் நீ தான், ரிசர்வ் பண்ணியாச்சியா, 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டுரு. எங்கே உட்காந்து? நடிகர் சங்கத்தில். எல்லா நடிகரும் நல்ல நடிகை பூரா எங்கே இறங்கிடுவாங்க? 234 தொகுதியிலையும் களத்தில் இறங்கிடுவாங்க. அடுத்து தேர்தலில் நீ தான் மாப்பிள்ளை முதலமைச்சர், நான் நிதியமைச்சர். சரத்குமார் ராதிகா எங்கே? இல்லை சரத்குமாரும் ராதாரவியும் நடிகர் சங்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ துணை நடிகர்கள், ஆமாங்க எங்களுக்கெல்லாம் ஒரு மந்திரி போட்டு கொடுங்க, இதை வாரியம் போட்டு கொடுங்க, எம்எல்ஏ எல்லாம் நீங்கள் தான்டா போங்கடா. இப்படி தான் ஓடுது. இதுக்கு நடுவில் இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கிற ராம் தியேட்டரில் தான்
சமத்துவ மக்கள் கட்சி உருவாகுது. உருவாகி நீங்கள் 2004 அஞ்சலிலாம் பரபரப்பாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி நாடார்கள் பூரா சாரியாக வர்றோம். நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரி 2 பேர் வர்றாங்க. செல்வராஜ் ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற முருகன் ஐஏஎஸ் அதிகாரி, இப்படி பல பேர் ஆலோசகர்கள். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமே சரத்குமார் தான். ராதிகா தான் அடுத்த, சரத்குமாருக்கு அடுத்து அந்த அம்மா தான் 2ஆம் கட்ட தலைவி. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட்டுட்டு போனது போல் இதுதான் இனிமேல் எதிர்கால அரசியல். இப்படி தீர்மானிக்கப்பட்டு அரசியலில் திமுக கூட்டணியில் திருச்செந்தூர் நாடாளுமன்ற வேட்பாளர் நீங்கள் இப்படிலாம் வருது. இதுக்கு நடுவில் இலங்கை பிரச்சனை வருது. இலங்கை பிரச்சனை வரும்போது நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக மன்மோகன் சிங்கை சந்திக்க போகிற குழுவில் ராதிகாவும் போகிறார். கலைஞர் தலைமையில் போகுது. மன்மோகன் சிங் தலைமையில் பேச்சுவார்த்தையில் ராதிகாவை பொறுத்தவரை, ராதிகா, நிரோஷா, இவங்களுடைய அம்மா கீதா அம்மா எல்லாருமே ஈழத்தமிழர்கள், எல்லாம் இலங்கை பாஸ்போர்ட். இன்றைக்கி வரைக்கும் இந்திய பாஸ்போர்ட் கிடையாது. எல்லாரோட சிட்டிசன் எங்கே பிறந்தது பூரா இலங்கையில். நடிகர் எம்ஆர் ராதா அங்கே போயிருக்கும்போது கீதா அம்மா பழக்கமாகுது. இப்போ அந்த அம்மாவுக்கு 86 வயசு. இப்போ பழக்கமான பிறகு அப்பொழுது இலங்கையில் பிறந்தவர்கள் தான் ராதிகாவும் நிரோஷாவும். இன்றைக்கி வரைக்கும் இவர்களுடைய சிட்டிசன் எங்கே? இலங்கை சிட்டிசன் தான், இலங்கை பாஸ்போர்ட் தான். அப்போது ஈழப்பிரச்சனை ஜரூராக இருக்கும்போது மன்மோகன் சிங் முன்னாடி அனைத்து கட்சி கூட்டத்தில் திருமாவளவன் ஈழப்புலிகளுக்கு ஆதரவாக பேசுகிறார். ராதிகா எதிராக பேசுது. ஏன்? புலிகளை பிடிக்காது. சிங்களர்களை அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். ஏன்னா வளர்ந்தது பிறந்தது எல்லாமே அந்த அம்மா கொழும்பு. அப்போது கொழும்பு நிறைய சொத்து இருக்குது, நிலம் இருக்குது, கீதா அம்மாவுக்கான சொத்து இருக்குது. அப்போது இந்த அம்மா இலங்கை அரசுக்கு ஆதரவாக மன்மோகன் சிங்கிட்ட பேசுது. போன குழு, அனைத்து கட்சி குழு புலிகளுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக போகுது. இதெல்லாம் இந்த காவி ஊடகங்கள், அக்கிஷ்டான பச்சைமுத்தூர் பத்திரிகை முதலாளி, வைகுண்டராஜன் ஒரு பத்திரிகை முதலாளி, இவர்களெல்லாம் எந்த உண்மையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவதில்லைங்க. இது ஒரு உதாரணம். அப்போ அங்கே சண்டை வந்த பிறகு கோச்சிட்டு வந்துடுறாரு திருமாவளவன். வந்த பிறகு திருமாவளுடைய கோபம், சிறுத்த கோபம் என்ன ஆகும்? ராதிகா மேலே சினிமா கிளாமர் மூஞ்சி டேமேஜ் ஆயிரும். இப்படியான நிலைமை உருவாகிற பொழுது திருமாவளவன் அந்த அம்மா காம்ப்ரமைஸ் பண்ணி தெரியாமல் நடந்து போச்சு, மன்னிச்சுங்க. அதோட திருமாவளவன் அந்த பிரச்சனை பெருந்தன்மையை விட்டுறாரு. அப்போது இவர்களை பொறுத்தவரை அரசியல் என்பது, திரைப்பட நடிகர் சங்கம் என்பது தன்னுடைய சொந்த லாபத்துக்காக. கருணாநிதி பார்த்தாரு, நடிகர் சங்கம் சரத்குமார்ட்டையும் ராதாரவிட்டையும் இருக்குது. இவங்க 2 பேருமே அதிமுக ஆதரவாளர்கள். அதனால் பூச்சி முருகனை விட்டு, நாசரை விட்டு, விஷால் ரெட்டியை விட்டு, சிவகுமார் குடும்பத்தை தூண்டி விட்டு 2011 தேர்தல் வருகிற பொழுது முழுக்க ஜெயலலிதா அவருடைய ஆதரவாளராக மாறி போகிறார். எப்படி மாறி போகிறாருன்னா 2006-11 வாக்கில் தமிழ்நாடு முழுக்க திமுக ஆட்சியில் இருந்த காரணத்தினால தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி நாடார்கள் பூரா திமுக ஆதரவாளர்களாக இருக்காங்க. அதனால் அதை அதிமுக ஆதரவாளர்களாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா சிவந்தி ஆயுதம் திமுக சப்போர்ட்டாக இருக்கார். அதனால் நாடார்கள் பூரா திமுகவுக்கு ஆதரவாளராக, இது அதிமுக ஆதரவாளராக மாற்ற வேண்டிய தேவை ஜெயலலிதாவுக்கு வருது. இப்படி ஜெயலலிதாவுக்கு வருகிற பொழுது சரத்குமாரை கூப்பிடுது அந்த அம்மா. கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு 4 சீட்டு தரேன். 4 சீட்டில் நீங்கள் நாடார் மகாஜன சங்க கரிகோல்ராஜ், என்ஆர்டி தனபாலன், எர்ணாவூர் நாராயணன், சரத்குமார் 4 பேருக்கு 4 சீட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாக இருக்கணும்.
அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும். இந்த டேர்ம்ஸ் பேசி ஜெயலலிதா 4 சீட்டை கொடுக்குது. இவர் 4 சீட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு சீட்டுக்கு 2 கோடி ரூபாய் விலை பேசுகிறார். இது கூட்டணியை உடையுது. அவங்களாம் அந்த கூட்டணியை வச்சு திமுகட்டையும் போயிடுறாங்க. சரத்குமார் தென்காசி, எர்ணாவூர் நாராயண வள்ளியூர் நிற்கிற பொழுது சிவந்தி ஆயித்தான் குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிட்டார். தங்கி சரத்குமாரை தோக்கடிச்சே ஆகணும், எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல. இப்படி ஜெயலலிதாவையும் தோக்கடிக்கணும் திட்டம் போட்டு தான் ஜெயலலிதா இதை முறியடிப்பதற்காக தான் இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணிச்சு. குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துட்டு சரத்குமாரே தென்காசி பக்கம் தானே எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு கோடிக்கணக்கு செலவு பண்ணுறார். இதையும் மீறி தென்காசியில் 2011 சரத்குமார் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு வள்ளியூரில் எர்ணாவூர் நாராயணன் ஜெயிக்கிறார். அப்போது நாடார் அரசியல் யார்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு? ஜெயலலிதா கிட்ட உடைய சரத்குமார் வந்து சேர்ந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் அதிமுக வெற்றி பெற்ற பிறகு நாடார் மகாஜன சங்க சொத்துக்கள் 10,000 கோடிக்கு இருக்குது. எவ்வளவு? கல்லூரிகளாக கட்டடங்களாக இருக்குது. அப்போது இது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி மதுரையில் இருந்த ஒத்தக்கடை பாண்டி ஒரு பெரிய ரவுடி லிஸ்ட் இருக்கிறாள் நாடார், அவர் அனுப்பி மதுரையில் இருக்கிற நாடார் சங்க கட்டடங்கள், லாட்ஜுகள், விடுதிகள்லாம் பூட்டப்பட்டு சரத்குமார் சாய் வந்துடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு? இந்த நாடார் அரசியலை வச்சு 10,000 கோடி ரூபா அறக்கட்டளை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வரலான்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண பிறகு ஏன்னா ஆளுங்கட்சி வேறு இருக்குது, ஜெயலலிதா அணியில் இருக்கார், ஜெயலலிதா கட்சி எம்எல்ஏ வேறு. இதை நீங்கள் அப்போது அந்த கட்சியில் இருந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி துணையோடு கரிக்கோள் ராஜு நீங்கள் ஜெயலலிதாவிட்ட பேசி அந்த திட்டத்தை முறியடிக்கிறார். அப்படி முறியடிக்கலைன்னா இன்றைக்கி அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? அவர் ஒரு மருத்துவர் ராமதாஸா மாதிரி. சூப்பராக சொன்னீங்க. அவர் ஒரு நீங்கள் மருத்துவர் ராமதாஸாக மாறியிருப்பார். இதை அந்த காலகட்டத்தில் அது முறியடிக்கப்பட்டது. அப்போது அதன் பிறகு நீங்கள் நடிகர் சங்க தலைவர், எம்எல்ஏ, இப்படி பல பதவி, இந்த பல பதவியில் உச்ச நடிகர்கள் நடிகைகள் இவங்க கால் ஷீட் கிடைக்கலையா? சரத்குமார்கிட்ட போய் சொன்னால் சரி. யார்? தயாரிப்பாளர் நடிகர் சங்கர் பேரில் நீங்கள் திரைப்பட ஒரு படம் எடுக்க போகிறாங்க, அதுக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்துரு, எவ்வளோ கோடி சம்பளம் வாங்கிக்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருந்த சரத்குமாருடைய வீழ்ச்சி எங்கேருந்து சார் தொடங்குது? அதிகாரம் வருகிற பொழுது எப்பவுமே அவர் எப்பவுமே பவர் சென்டரில் தான் இருப்பார். அப்போது தொடர்ச்சியாக திமுக பவர் சென்டர், அதிமுக பவர் சென்டர், திருப்பி திமுக பவர் சென்டர், இப்படி வருகிற பொழுது 2 பேருக்குமே இவர் மேலே இவர் நம்பிக்கையான ஆளாக இல்லை. திமுகவும் நீங்கள் ஒரு திருமண நிகழ்ச்சி ஜெயலலிதா வந்துட்டு அந்த அம்மா முதலமைச்சருக்கு போகுது, இவர் பார்த்து அந்த அம்மா கும்பிட்றதுக்கு காருக்கிட்ட வர்றாரு, டிரைவர்கிட்ட சொல்லி அந்த அம்மா காரை நிறுத்தாத ரிவர்ஸில் எடுக்குது. அது நிகழ்ச்சியில் நானும் இருந்தேன், அது எந்த திருமண மண்டபம் தெரில, கார் ரிவர்ஸ்லேயே போகுது. இவரை பார்த்து கார் நிற்கலை. அப்போ என்ன ஜெயலலிதா என்ன நினைக்குது? சந்திக்க விரும்பலை. உடனே கார் வந்து திருப்பி வந்துடுறாரு. கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அப்போது இவர் ஒரு நம்பிக்கையான ஆள் இல்லைன்னு கருணாநிதின்னு நினைக்கிறார், ஜெயலலிதாவும் நினைக்குது. அதனால் அவரை ஒதுக்கிடுறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நடிகர் சங்க தலைவராக இருக்கார். நடிகர் சங்க தலைவராக இருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, கமலஹாசனுக்கு ஒரு நெருக்கடியான நிலைமை வருது. விஸ்வரூபம் படம் திரையிடவே பட முடியல. அப்போ கமல் என்ன சொல்கிறாரு, இந்த விஸ்வரூபம் படத்துக்கு எனக்கு ஜெயலலிதா கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க, அதான் முதலமைச்சர், எனக்கு பின்னாடி இந்த நடிகர் சங்கம், இந்த திரைப்பட உலகமே இருந்து இந்த படத்தை காப்பாற்றி கொடுங்கன்னு ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறார். ஆனால் அதை அவர் நம்பிக்கைக்குரியவராக இல்லை. நீ அதை விட விஜயகாந்த் தான் இவரை மிகப்பெரிய விசுவாசமாக அவருக்கு ரோலெல்லாம் கொடுத்தவர். விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை. எப்போ? 2011. இவர் யார் கூட நிற்கணும்? விஜயகாந்த் கூட இருக்கணும். விஜயகாந்துக்கு எதிராக ஜெயலலிதா கூட நிற்கிறார். அப்போது அதிகாரம் தான். அதே போல்
கமலஹாசனுக்கு பிரச்சனை வரும்பொழுது கமலஹாசனுக்கு பின்னாடி நிற்கல. அப்போ திரைப்படத்துறைக்கும் விசுவாசமாக இல்லை, அதிமுகவுக்கும் விசுவாசமாக இல்லை, திமுகவுக்கும் விசுவாசமாக இல்லை, தன்னுடைய கட்சி தொண்டனுங்களுக்கும் விசுவாசமாக இல்லை. இப்போ பாஜகவில் போய் இணைந்ததுக்கு என்ன சார் காரணம்? அருமையான கேள்வி. அதாவது விழுஞ்சம் துறைமுகம், அதில் அந்த கடத்தல் கும்பல் மாட்டு பிடிச்சி, அதில் வரலட்சுமியுடைய பிஆர்ஓ அதில் சம்மந்தப்பட்டிருக்கார். வரலட்சுமியினுடைய மேனேஜர் சம்மந்தப்பட்டிருக்காரு. சம்மந்தப்பட்ட அவர் என்ன சொல்கிறார், இப்போ இந்த ஜாபர் சாதிக்கு மாதிரி அங்கேருந்து பணம் வாங்கி நான் வரலட்சுமிக்கு 3 தவணையாக பணம் கொடுத்தங்கிறேன். அந்த பணம் என்ன பணம்? கள்ளப்பணம், போதைப்பணம். அப்போ அவர் இப்போ விசாரணை வளைத்துட்டு இருக்கார், என்ஐஏல விசாரணை வளைத்துட்டு இருக்கார். இது ஒரு காரணம். ரெண்டாவது என்ன காரணம்னா, இப்போ டிடிஹெச் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒளிபரப்பு, அதாவது விளம்பரத்துறை, மோடி நல்லவர் வல்லவர்னு சொல்லி பணம் எடுப்பாங்கல்ல, இதில் வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ஒதுக்குறாங்களாம். இதை பூரா குஷ்பு தான் அங்கே டெல்லியில் உட்காந்து அரசுக்கு ஆதரவான அந்த படங்களை, விளம்பர படங்களை குஷ்பு தான் மொத்தம் 500 கோடி ரூபா டெண்டரை எடுத்துது அந்த அம்மா. இப்போ ராதிகா சரத்குமார் அங்கே போனதுனால 250 கோடி ரூபா இவர்களுக்கு பிரித்து கொடுப்பதாக ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு லாபம், ஏதாவது ஒரு பயன். இதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணார், மனைவியும் அவரும் மோடி தான் காமராஜர் ஆட்சி. காமராஜருடைய ஆட்சியை யார் கொடுக்குறா? மோடி கொடுக்குறாரு. யார் சொல்கிறா? சரத்குமார் சொல்கிறார். கட்சி தொண்டம் பூரா கண்ணீர் விட்டு அழுகிறான். ஒரு மகளிர் அணி அந்த அம்மா என்னை ஏமாற்றி நடுத்தூரம் விட்டுட்டு போயிட்டாங்குது. ஒரு கட்சி தொண்டை உணர்ச்சி வசப்பட்டு டிவியில் பார்த்துருப்பீங்க. மொத்தமாக எங்களை கூட வித்துட்டு போயிட்டியாராங்கிறான். அப்போது சரத்குமாரால் அந்த கட்சி பலமுறை விற்கப்பட்டிருக்கு. அங்கேருந்து போன கரு நாகராஜன் தான் இப்போ பிஜேபியில் என்ன தலைவர், பொதுச் செயலாளர். இப்போ முதல்லே போயிருந்தால் கூட பொதுச் செயலாளர் இருக்கலாம். இப்போ சிசிஎம் பொதுச் செயலாளர் இருக்கார். தலைவர் இப்போ தான் அங்கே பிஜேபி போய் சேர்றார். முதல்ல போயிருந்தால் பாஜக தலைவராக ஆயிருக்கலாம். அப்போ கரு நாகராஜன் இப்போ கலங்கி போயிருக்கார். என்னையா இங்கேயும் வந்து நாங்கள் இடைஞ்சல் பண்ணுறாங்க நம்ம முன்னாள் தலைவன். இதுதான் எனக்கு இதெல்லாம் ஓகே தான். ஆனால் எங்கள் மாமியாருடைய கனவை தான் என்னால் முதலமைச்சர் ஆக முடியல. இப்போ பாவம் எங்கள் மாமியார் தான் சார் பாவம். அதான் மாமியாருக்காகவாவது ஸ்டாலின் ஒரு வாரம் இவரை முதலமைச்சரை உட்கார வைக்கணும். அதாவது 2007 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2011 ஜெயகோட சேர்ந்து எம்எல்ஏ ஆயிடுறாரு. இதில் என்னென்னா 2015 நாசட்டை தோக்குறார். ஒரு 5 வருஷத்துக்குள்ள இவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு போய் மறுபடி பாதாளத்துக்கு வந்திருக்கார். இதில் 2 விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் ஜெயலலிதா மரணம் அடைகிற பொழுது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. அந்த அம்மா சந்திக்க மறுத்துருச்சு. இதே நிலைமை தான் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது இங்கே சந்திக்க பார்க்குறாரு. நான் சந்திக்க விரும்பலின்ட்டார். யார்? கருணாநிதி. இப்போ 2011 ஜெயலலிதாவும் அதே ஸ்டாண்டு, கருணாநிதி அதே ஸ்டாண்டுனா 2 பேருக்குமே இவர் விசுவாசமாக இல்லை. யாருக்குமே இவர் விசுவாசமாக இருப்பதில்லை. நடிகர்களுக்காக நடிகர் சங்கத்தால் அதுவும் விசுவாசமாக இல்லை. அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்திலும் சந்தர்ப்பவாதம் எது கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு உடனடியாக முழு நேர சந்தர்ப்பவாதியாக மாறுவதற்கு எதையும் செய்ய தயங்க மாட்டார். இதுதான் இவருடைய அடையாளம். ஏன்னா நிறைய கெஸ்ட் ரோல் கொடுத்தாரு ரஜினி. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஜெயலலிதாவோட சேர்ந்துட்டு ரஜினியையும் அவர் பகைத்து கொண்டார். ரஜினியை பகைச்சிக்கிட்டாரு, விஜயகாந்தை பகைச்சிட்டாரு, கருணாநிதியை பகைச்சிட்டாரு, ஜெயலலிதாவை பகைச்சிட்டாரு, கரிகோல்ராஜ் நாடாளு மகாசன சங்கம் அவரை பகைச்சிட்டாரு. யாரோடையும் நட்பே இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவருக்கு சந்தர்ப்பவாதம். நீங்கள் இவருக்கு ஏதாவது பலன் கிடைக்குதா? இப்போ என்ன பலன்? யாரோட பலன்? பிஜேபியோடு பலன், பணம் பலன். இதுக்காக கொள்கைகளுக்கு கூட்டணி
எதை எல்லாம் தூக்கி போட்டு பிஜேபியில் இணைவதற்கான காரணம் இவருக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய பலன் அடைந்திருக்கிறார். அதனால் கட்சியும் விட்டார், தொண்டனையும் விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போய் சேர்ந்தார்? பிஜேபியில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கான காரணம் இதுதான். தாமரை மலர்ந்தே தீருங்கிறார். பல முறை இது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. எல்லா வாக்குறுதிகளும் நிலுவையில் இருக்குது. இந்த வாக்குறுதியும் நிலுவையில் இருக்குது. சரத்குமாரை குறித்து அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.